Hello everyone, நான் தான் விக்கி. வெல்கம் டு பில்ட் ஃப்ரம் blank. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப். இஃப்ன்றது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட்டை கொடு அப்படின்னு சொல்றது தான் இஃப் கண்டிஷன். நெஸ்டட் இஃப்ன்றது பல கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி பல ரிசல்ட்ஸை கொண்டு வரது தான் நெஸ்டட் இஃப். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். இங்கே நம்மக்கிட்ட ஒரு சினாரியோ இருக்குது, அதாவது கொஞ்சம் கார் நேம்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸஸும் இருக்குது. இப்போ இந்த கார் ப்ரைஸை பேஸ் பண்ணி இது என்ன செக்மெண்ட் கார், பட்ஜெட்டா, ஆவரேஜ் ப்ரைஸ்டா, லக்ஸரியா, இல்லை ப்ரீமியம் செக்மெண்ட்டா அப்படின்றத நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகே, ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதில் நீங்கள் 3 விஷயம் கொடுக்கணும். ஒன்று வந்து லாஜிக்கல் டெஸ்ட், இன்னொன்று வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ ஃபால்ஸ். லாஜிக்கல் டெஸ்ட்ன்றது நீங்கள் கொடுக்க போகிற கண்டிஷன். இப்போ இந்த இடம் நான் கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க, அதுதான் லாஜிக்கல் டெஸ்ட். இப்படி இருந்தால் எனக்கு இந்த ரிசல்ட்டை கொடு அப்படின்றது இஃப் ட்ரூ, வேல்யூ இஃப் ட்ரூ. அப்படி இல்லைனா எனக்கு இந்த ரிசல்ட்டை கூட நீங்கள் ஒரு ரிசல்ட் கொடுப்பீங்க, அதுதான் வேல்யூ இஃப் ஃபால்ஸ். ஓகே ஓகே, இப்போ ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த ப்ரைஸை கிளிக் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு சினாரியோ வச்சுக்கலாம், என்னன்னா 6 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது வந்து ஒரு பட்ஜெட் கார் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ B2ல இருக்கிற ப்ரைஸ் 6 லட்சத்துக்கு லெஸர் தென் சிம்பிள் போட்டுக்கோங்க, 6 lakh. ஸோ 6 லட்சத்துக்கு கீழே இருந்தால் என்ன ரிசல்ட் வரணும்? 6 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது பட்ஜெட் கார். ஸோ பட்ஜெட் க்ளோஸ் ஓப்பன். நம்மளோட எல்லா வீடியோலையும் சொல்லுவோம், ஒரு ஃபார்முலாக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அது டபுள் கோட்குள்ளே தான் பண்ணணும்னு. ஸோ அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க, கமா. ஸோ ட்ரூவாக இருந்தால் 6 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் அது ஒரு பட்ஜெட் கார்னு சொல்கிறோம். சப்போஸ் 6 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அதே தான் வேல்யூ இஃப் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற கண்டிஷனுக்கு மீட் ஆச்சுன்னா பட்ஜெட், மீட் ஆகலைன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னே கொடுத்துடலாம், ஃபால்ஸ். ஓகே, ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட் எழுதிட்டோம், வேல்யூ ஆஃப் ட்ரூவும் கொடுத்துட்டோம், வேல்யூ ஆஃப் ஃபால்ஸும் கொடுத்துட்டோம். இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பட்ஜெட்டுன்னு வருது. எதனாலனா இந்த ப்ரைஸ் 6 லட்சத்துக்கு கீழே இருக்குது. ஸோ இதை கீழே ட்ராக் பண்ணி விட்டுடலாம். ஸோ உங்களால் பார்க்க முடியும் 6 லட்சத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பட்ஜெட்னு வந்துருச்சு. ஓகே, குவிட் அண்ட் டியாகோ வந்து 6 லட்சத்துக்கு கீழே இருக்குது. ஸோ அது ஒரு பட்ஜெட் கார் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. பட் மித்த எல்லாத்துக்குமே இது ஃபால்ஸுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம எதனாலனா நம்ம ஒரு கண்டிஷன் தான் எழுதியிருக்கோம், இஃப் கண்டிஷன். ஒன்று 6 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது பட்ஜெட், அப்படி இல்லைனா அது ப்ரைஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். 6 லட்சத்துக்கு கீழே இல்லைனா அது ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுனதுனால பட்ஜெட் காரை தவிர மித்த எல்லாமே ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் நீங்கள் ஒரு வேல்யூவேஷன் கொடுக்க போகிறீங்க. ஒன்று வந்து பட்ஜெட் கார், ஒன்று ஆவரேஜ் ப்ரைஸ்டு, ஒன்று லக்ஸுரி செக்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா இதுக்கு நீங்கள் பல இஃப் எழுத வேணும். அதுக்காக தான் நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது நெஸ்டட் இஃப்ன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் எழுதுறது தான் நெஸ்டட் இஃப். ஓகே, ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், ஒரே மெத்தட் தான். ஸோ இந்த ப்ரைஸை நம்ம வந்து போட்டுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, இந்த ப்ரைஸ் 6 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது வந்து ஒரு பட்ஜெட் கார்னு நம்ம ஏற்கனவே பண்ணோம். இப்போது இது வந்து கமா, ஒரு வேளை. ஸோ ட்ரூ வேல்யூ நம்ம எழுதிட்டோம். ஒரு வேளை வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் என்ன எழுதுன்ற இடத்துல நம்ம இன்னொரு இஃப் கண்டிஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பண்ணி அதே ப்ரைஸ் இது வந்து 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது வந்து ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபால்ஸ் வேல்யூ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு இஃபை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பண்ணி அங்கேயும் நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் எழுதியாச்சு. B2ல இருக்கிற வேல்யூ வந்து 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அப்படின்ற லாஜிக்கல் டெஸ்ட் எழுதிட்டோம். இருந்தால் அதோட ட்ரூ வேல்யூ, வாட் இஃப் ட்ரூ வேல்யூவில் வந்து நம்ம அதை ஆவரேஜ்னு கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூ வேல்யூ வந்துச்சு, ஃபால்ஸ் வேல்யூ வர வேண்டிய இடத்துல நம்ம இன்னொரு ஒரு இஃபை ஓப்பன் பண்ணலாம். பண்ணி அதே கண்டிஷன், இதோட வேல்யூ வந்து 50 லட்சத்துக்கு கீழே இருந்தால் ஓகே அது வந்து ஒரு லக்ஸுரி செக்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நாலாவது ஒரு கண்டிஷன், இப்போ வந்து இந்த 3 செக்மெண்ட்டுக்குள்ளேயும் வரல, இதை தாண்டி போகுது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணி அதோட லாஜிக்கல் டெஸ்ட் வேல்யூ ட்ரூ வேல்யூ கொடுத்துட்டு, ஃபால்ஸ் வேல்யூவில் நம்ம இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணி அதுலேயும் லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூ வேல்யூ கொடுத்துட்டு, அதோட ஃபால்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஒரு இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி அதோட லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூ வேல்யூ கொடுத்துட்டோம். நீங்கள் இந்த நெஸ்டட் இஃப் வந்து எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இதோட லிமிடேஷன்ஸ் ஒரு 200 கிட்ட இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் இந்த மாதிரி இஃபுக்குள்ளே இஃப் போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இந்த இஃப்பை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்க வேண்டிய இடத்துல இஃப் கொடுத்துக்கிட்டே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் முடிக்கணும்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த முடிஞ்சிடும்.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் முடிச்சிட்டோம், செகண்ட் இஃப்ல முடிச்சிட்டோம், தேர்ட் இஃப்ல வந்து நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கிறதுனால இந்த இடத்துல ஃபால்ஸ் வேல்யூ. ஸோ இந்த 3 கண்டிஷனும் இல்லாமல் வேற எதுவாக இருந்தாலும் அது வந்து ப்ரீமியம் அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். பட் நீங்கள் எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 2 and 3 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணாதான் ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணி விட்டு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு க்ளீனாக வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது பட்ஜெட் கார் சொல்லியிருந்தோம். பட் 10 லட்சத்துக்கு கீழே இருக்கிறதுலாம் ஆவரேஜ் ப்ரைஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன் பிரகாரமே ஷிஃப்ட் i20 வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்ட் கார் வந்துருச்சு. 50 லட்சத்துக்கு கீழே இருக்கிறது லக்ஸுரின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஃபார்ச்சுனர் லக்ஸுரியில் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த அமௌண்ட்டில் இல்லாத இதை விட அதிகமாக இருக்கிற கார் எல்லாமே நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரீமியம்னு வந்துருச்சு. இவ்வளோதாங்க இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ். ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொண்டு வரதான் இஃப் கண்டிஷன். பல கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி பல ரிசல்ட்ஸை கொண்டு வரதுக்காக இஃப்க்குள்ளேயே இஃப் எழுதுறது தான் நெஸ்டட் இஃப். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட எக்ஸல் ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வர்றதுக்காக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். Thank you all.